அம்மன் கோவிலில் பாட்டி சொன்ன 5 வாழ்க்கை ரகசியங்கள். ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பழமையான அம்மன் கோவில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் அங்கே வந்து அம்மனை வழிபடுவார்கள். அந்த கோவிலின் ஓரத்தில் ஒரு வயதான பாட்டி அமைதியாக உட்கார்ந்திருப்பாள். அவள் முகத்தில் அனுபவம், கண்களில் கருணை. ஒரு நாள் சில இளம் பெண்கள் அம்மனை கும்பிட்டு முடித்து மன வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். எங்க வீட்ல அமைதி இல்ல, கணவருடன் ஒத்துப்போக முடியல. அதை கேட்டு அந்த பாட்டி மெதுவாக சிரித்தாள். மகளே, அம்மனை கும்பிடுறது நல்லது, ஆனா வாழ்க்கை சரியாக வேண்டும்னா நடத்தையும் சரியாக இருக்கணும் என்றாள். அவர்களெல்லாம் பாட்டியிடம் உட்கார்ந்தார்கள். பாட்டி சொன்ன 5 முக்கிய குறிப்புகள். நம்பர் 1, வார்த்தைக்கு எல்லை வையுங்கள். கோபத்தில் கணவரிடம் பேசுற வார்த்தை பின்னாடி திருத்த முடியாத காயமாகிடும். அதனால கோபம் வந்தா சற்று அமைதியாயிரு. நம்பர் 2, ஒப்பிடாதீர்கள். அவங்க வீட்ல இப்படி, நம்ம வீட்ல அப்படி. இந்த ஒப்பிடுற பழக்கம் சந்தோஷத்தை அழிக்கும். நம்பர் 3, மதிப்பு கொடுங்கள். கணவரை மதிச்சா அவன் உன்னை இரட்டிப்பு மதிப்பான். மதிப்பு இல்லாத இடத்தில் அன்பு நீடிக்காது. நம்பர் 4, ரகசியம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் நடந்ததை வெளியே சொல்லாதே, அது வீட்டின் அமைதியை குலைக்கும். நம்பர் 5, அன்பை குறைக்காதீர்கள். சின்ன சின்ன அன்புதான் பெரிய பிரச்சனையை சரி செய்யும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிரிப்பு, இதுதான் வாழ்க்கையை மாற்றும். அந்த பெண்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்களில் புரிதல் தோன்றியது. ஒருத்தி மெதுவாக கேட்டாள், பாட்டி, நீங்க இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? பாட்டி சிரித்தாள். நான் வாழ்க்கையில் கற்றது, அம்மன் அருளால் புரிந்தது. அந்த நேரத்தில் கோவிலில் ஒரு காற்று வீசியது. தீபம் அசைந்தது. அந்த பெண்கள் பாட்டியை பார்த்தார்கள். ஆனா அங்கே யாரும் இல்லை. அவர்கள் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அம்மனே வந்து நமக்கு சொல்லிட்டாங்க என்று உணர்ந்தார்கள். கருத்து, முடிவு. வாழ்க்கையில் அமைதி வேண்டும்னா நம்ம வார்த்தை, நடத்தை, மனசு 3ம் சரியாக இருக்கணும். அம்மன் அருள் கிடைக்க வேண்டும்னா முதல்ல நம்ம வாழ்க்கையை திருத்தணும்.